இமேஜின் பண்ணுங்க, இது வந்து ஒரு டெக் கம்பெனி. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எல்லாமே டவுன் ஆயிட்டு இருக்கு. சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. அப்படியே ஃபுல் கேஓஸ். அப்படியே கட் பண்ணா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வான்கடே ஸ்டேடியம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கைய விட்டு போயிடுச்சு. ஒரு 30,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கத்திட்டு இருக்காங்க. ஆனா, ஒரே ஒரு மனுஷன் மட்டும் காமா நின்னுட்டு இருக்காரு. ஆமா, எதுக்கு இந்த கம்பேரிசன்? லெட் மீ எக்ஸ்பிளைன். சிலிக்கான் வேலியோடைய மோஸ்ட் ஆஃப் த சிஇஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பெருசா பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஃபண்டமெண்டல்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு வீடியோல தல தோனி கிட்ட இருந்து 3 பிசினஸ் லெசன்ஸ் பத்தி தான் கத்துக்க போறோம். வெயிட். தல தோனி ஒரு கிரிக்கெட் பிளேயரு. நீ சொல்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் லெசன பத்தி. கிரிக்கெட்டுக்கும், பிசினஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா உண்மை என்னன்னா, கிரிக்கெட்டே ஒரு பிசினஸ் தான். ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோ வந்து உங்க பிசினஸையும், உங்களுடைய கெரியரையும் வேற லெவல்ல கொண்டு போகும். பிசினஸ் லெசன் 1, த ஆர்ட் ஆஃப் ரீசைக்ளிங் டேலண்ட். மோஸ்ட் ஆஃப் த டெக் லீடர்ஸ் எல்லாமே ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? உடனே அவனை வேலையை விட்டு தூக்கிடு. பேர்ன் அவுட்டா? வேலையை விட்டு தூக்கு. அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. ஆனா, நம்ம தோனி என்ன பண்ணாரு? உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரஹானே பத்தி தெரிஞ்சிருக்கும். 2023 முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து வேலைக்கே ஆக மாட்டான். இவன் T20க்குலாம் வந்துட்டு சுத்தமா உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா, நம்ம தல தோனி என்ன பண்ணாரு அப்படின்னா, ரஹானேவ இருக்கிறதுலே பேஸ் பிரைஸுக்கு எடுத்தாரு. தோனி வந்துட்டு ரஹானேவ அப்படி விளையாடு, இப்படி விளையாடு அப்படின்லாம் கோச்சிங் கொடுக்கவே இல்ல. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பிளே யுவர் கேம் அப்படின்னு தான் சொன்னாரு. 2023க்கு அப்புறமா நடந்த T20 மேட்ச்ல 19 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு ரஹானே. இதிலிருந்து நாம கத்துக்கக்கூடிய பிசினஸ் லாஜிக் என்னன்னா, ஒரு ஸ்லோ எம்ப்ளாயை வந்துட்டு உடனே ஃபயர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கான என்விரான்மெண்ட்டை மாற்றணும். அவங்கள நம்ம தல தோனி மாதிரி ரீடூல் பண்ணுறது மூலமா அவங்க நம்ம கம்பெனியோடைய ஒரு அசட்டாக கூட மாற முடியும். லெசன் 2, த டெத் ஓவர் மைண்ட் செட். டெக் வேர்ல்டில் ஒரு சின்ன பக் வந்தாலும் டெக் லீடர்ஸ் எல்லாமே வந்துட்டு உடனே அந்த பேனிக் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுவாங்க. ஆனால் தோனியோட லாஜிக்கே வேற. அவருக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும், ஒரு பேனிக்டு லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலைஸ்டு டீமை வந்துட்டு கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ப்ரெஷர் வந்துட்டு பீக்கில் இருக்கும்போது தான் தோனி வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகுவார். இது வந்து ஏன் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது தான். தோனி வந்துட்டு எப்போவுமே ப்ராசஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். அவர் ரிசர்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டார். மோஸ்ட் ஆஃப் த டெக் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பற்றியும் வேல்யூஷன்ஸ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் தோனி எப்பவுமே நெக்ஸ்ட் பாலை பற்றி மட்டும்தான் யோசிப்பார். பிஸ்னஸில் உங்கள் பேர்ன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, சேல்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு பேனிக்கிங் வந்துட்டு நாட் அ சொல்யூஷன். நம்ம தோனி மாதிரி காமாக ஃபண்டமெண்டல்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் காம்னஸ் இஸ் அ சூப்பர் பவர். லெசன் 3, லெகசி ஓவர் ஈகோ. மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் தான் வந்து இந்த டீமே தாங்கி பிடிக்கிறேன், நான் தான் அந்த டீமுக்கு ஒரு காட் மாதிரி அப்படின்லாம் காட்டிப்பாங்க. ஆனால் தோனி என்ன பண்ணார்? 2024ல் தன்னோட லீடர்ஷிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜுக்கு விட்டு கொடுத்தாரு. அவருக்கு எப்பவுமே அந்த ஸ்பாட்லைட் அப்படிங்கிறது தேவைப்படாது. அதே மாதிரி கப் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த கப்போட ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட தலைவன் தள்ளி தான் நிற்பார், நடுவில் வந்து நிற்க மாட்டார். ஒரு நல்ல லீடரோட மெயின் குவாலிட்டியே வந்துட்டு அந்த லீடரே இல்லைனா கூட அந்த ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ரன் ஆகணும். தோனி வந்துட்டு சிஎஸ்கே டீமை சிஸ்டம் இஸ் த ஹீரோ அப்படின்ற கான்செப்ட் படி தான் வந்துட்டு பில்ட் பண்ணார். ஸோ சிஎஸ்கே டீம்னா நாட் ஜஸ்ட் தோனி. நம்ம தல தோனி கிட்ட இருந்து முக்கியமாக கற்றுக்க வேண்டிய லெசன் என்னன்னா, பில்டிங் யுவர் செல்ஃப் இஸ் சக்ஸஸ், பட் பில்டிங் அதர்ஸ் இஸ் லெகசி. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் டீமை எப்பவுமே கத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு லீடராக இருக்க போகிறீங்களா, இல்லை தோனி மாதிரி எப்பவுமே காமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிஇஓ, ஒரு லீடராக இருக்க போகிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you. Bye-bye.